ஏர்ஃபோர்ஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் குளிர் பிரதேசங்கள், அதாவது மலை பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஏரியா இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக மழை பெய்யுற நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. ப்ளஸ் பாலைவன ஏரியாங்கள் டெசர்ட் ஏரியாவில் ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வித் பேமெண்ட்டோட. ப்ளஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஈஸியாக என்ஜாய் பண்ணலாம். சொல்லுவாங்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இன்னொன்று ஆகணும் அப்படின்றது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் gives one of the platform to you. Next. And immediately after 12, 12 முடிச்சு ஒரு நல்ல ஒரு job opportunity Indian Air Force gives you as a Agniveer Vayu. Next. Ready to face outside the world with experience and skill. So சொல்லுவாங்க இது நான் வந்து ஸ்கை டைவிங் பண்ணணும், பேராகிளைடிங் பண்ணணும். ஸோ எல்லா வாய்ப்புகளும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கு. ஒன்ஸ் நீங்க அக்னிவீர் வாயை ஜாயின் பண்ணா இந்த வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவோட பிறந்துச்சுங்க ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 8th October 1932. இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் அமங் த வேர்ல்ட். உலகத்திலே ஒரு வகையான பெரிய ஏர்ஃபோர்ஸ். ஏன்னா நம்ம நிறைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இருக்கு, ஹெலிகாப்டர் நிறைய இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட். So there are two entries available when joining Indian Air Force. First is officers category. Okay. Next one is Agniveer Vayu policy. Agniveer Vayu அப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அக்னிபத் ஸ்கீம். யாரை கேள்விப்பட்டீங்களா? அக்னிபத் ஸ்கீம் பத்தி யாருக்கா தெரியுமா? நான் சொல்றேன் அக்னிபத் ஸ்கீம் என்னன்னா இது மூணு ஃபோர்ஸஸ் அவைலபிள். there are tri services available. ஆர்மட் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல வந்து முப்படை இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தரைப்படை, தட் இஸ் இந்தியன் ஆர்மி, இந்திய கப்பல் படை, தட் இஸ் இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் இந்திய விமானப்படை. மூணு படை இருக்கு. மூணு படை தான் ஒரு கண்ட்ரிக்கு முக்கியமான பங்களிப்பு கொடுக்குது. இதோட சுப்ரீம் கமாண்டர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த முப்படையோட வேலை என்னன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கிறது. இன் டர்ம்ஸ் ஆஃப் கடல் அதாவது தரைமார்க்கமா யாராவது நம்ம அட்டாக் பண்ணாங்களா அவங்க தடுக்கிறது தான் இந்தியன் ஆர்மி. ஆகாய மார்க்கமா யாராவது அட்டாக் பண்ணாங்களா அவங்க தடுக்கிறது தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? இந்தியன் நேவி வந்து நம்ம கடல் மார்க்கமா யாராவது அட்டாக் பண்ணாலும் அவங்க தடுக்கிறது தான் இது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இப்ப எல்லாரும் நினைச்சிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட் எல்லாம் ஒண்ணு அப்படின்றாங்க. இல்ல, இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அது வந்து கமர்ஷியல், அது வந்து பேசஞ்சர் கொண்டு போற ஏர்கிராஃப்ட். இது வந்து ஜஸ்ட் a fighting force. ஓகேவா? ஏன் டிஃபரன்ஸ் சொல்றாங்க? 4 வருஷம் ஜாயின் பண்ணதுக்கு வீட்டுல வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆனதும் நம்ம வீட்டுல ஆளுநரும் நம்ம ஊர்ல உள்ள ஆளுநரும் கேட்பாங்க இந்த ஏர்போர்ட்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொல்லி புரிய வைக்கிறதுல அந்த கான்செப்ட் தான் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. யாரா சொல்றேன். ஸோ அக்னிவீர் வாயு பாலிசி என்ன சொல்லுது? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் 4 வருஷத்துக்காக அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? 4 வருஷத்துக்காக எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல எக்ஸாம் ஒரு ரிட்டன் எக்ஸாம் பாஸ் ஆகிறீங்களா அந்த மார்க் அடிப்படையில் உங்களுக்கு 4 வருஷம் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து there is no rank for அக்னிவீர் வாயு. உங்களை வந்து ஒரு ரேங்க் எதுவும் பர்டிகுலர் சொல்ல மாட்டாங்க. உங்களை வந்து you will be called as அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். ஸோ இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபைனலா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க 4 வருஷம் என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதை ஜட்ஜ் பண்றதுக்காக ஒரு ஃபைனலா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ அது அதன் அடிப்படையில் வந்து உங்களை வந்து 25% செலக்டட் பீப்புள். சப்போஸ் நாங்கள் வந்து 100 பேர் ஆள் எடுக்கிறோம்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு 25% வந்து செலக்டட் பீப்புள் எடுத்து யூ வில் பி கோயிங் டு பெர்மனன்ட் எம்ப்ளாயி, அதாவது பெர்மனன்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல எம்ப்ளாயி ஆயிருவீங்க. அதாவது லைக் எங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு ரேங்க் கிடைக்கும், பென்ஷன் சிஸ்டத்துக்கு நீங்க அப்ளிகபிள் ஆயிருவீங்க, கேண்டீன் ஃபெசிலிட்டி, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் 75% என்ன சார் கொடுப்பீங்க? 75% எப்படி ட்ராப் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் சப்போஸ் அவங்க அந்த 25% வர முடியலன்னா அவங்களுக்கு வந்து அட் எண்ட் ஆஃப் 4 இயர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிவ்ஸ் a lump sum of 11 lakh rupees 11 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறாங்க. அந்த 70% நீங்க வெளியே வரணும். ஓகேவா? 11 லட்சம் கையில கொடுக்குறாங்க. பிளஸ் மாசம் நீங்க ஒர்க் பண்றதுக்கு வந்து you will be paid off 21,000 per month. மாசம் 21,000 சம்பளமும் கொடுக்குறாங்க. ஓகேவா? பிளஸ் வேற என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்ட் அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட். அக்னிவீர் வாயு ஸ்கில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இட்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட். ஓகேவா? 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பிளஸ் லம்சமா rupees 11 lakh rupees கொடுக்குறாங்க. பிளஸ் மந்த்லி பேமெண்ட் மாசம் நீங்க ஒர்க் பண்றதுக்கு 21,000 சம்பளம் கொடுக்குறாங்க. பிளஸ் நெக்ஸ்ட். சோ இதோட குவாலிஃபிகேஷன் எப்படி என்ட்ரி ஆகுது சார்? அக்னிவீர் வாயுல எப்படி ஜாயின் பண்ண போறீங்க? there are 2 streams available. One is science stream and other than science. So science stream பத்தி நம்ம பார்க்க போறோம்னா science stream குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா +2 பாஸ்
பிளஸ் டூல பாஸ் ஆயிருக்கணும் வித் பிசிக்ஸ் மேத்ஸ் இங்கிலீஷ். அதுல வந்து 50% டோட்டல் இன் அக்ரிகேட். டோட்டல் மார்க்ஸ்ல வந்து 50% அக்ரிகேட்டா இருக்கணும். பிளஸ் இங்கிலீஷ்ல வந்து 50% மார்க் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? வேற என்ன பாத்தீங்கன்னா அதே சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் let it be any stream. டிப்ளமோ வந்து 50% பாஸ் ஆயிருக்கணும். let it be IT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில். சோ இந்த ஸ்ட்ரீம் எடுத்தா 50% மார்க் வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும். இங்கிலீஷ்ல வந்து 50% எடுத்துக்கலாம். சோ இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க they can apply for science stream நான் சொல்றது. ஓகேவா? ஓகே, other than science யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் plus 2 just 50% பாஸ் ஆயிருக்கும். let it be any stream. எந்த ஸ்ட்ரீம்ல வேணாலும் plus 2 just 50% பாஸ் ஆயிருந்தா அவங்க other than science குரூப் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சோ ஆல்ரெடி இதோட ஏஜ் லிமிட் ஆல்ரெடி மேல பார்த்துப்பீங்க ஸ்லைட்ஸ்ல 17 and up to 21 years for both boys and girls. ஓகேவா? ரெண்டு பேருக்கும் இதே வயசு தான் இருக்கணும். 17 ல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கவங்க they are eligible to appear Indian Air Force as a Agniveer boy. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா ஹைட் பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் வந்து 152.5 cm. இது மேல் கேண்டிடேட்ஸ் கைண்ட்லி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வீட்ல போயிட்டு உங்க அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாமா? சோ மேல் கேண்டிடேட் வந்து என்னன்னா 152.5 இருக்கணும். ஃபீமேல் வந்து 152 மினிமம் ஹைட் இருக்கு. ஓகேவா? அண்ட் weight according to your height. உங்க ஹைட் ஏத்த weight சொல்லுவாங்க நமக்குள்ள அந்த weight தான் இருக்கும். ஓகேவா? சோ just normal expansion 5 cm. normal expansion. Next. So there are some other medical condition, general medical condition like கண்ணாடி போட்டவங்க ஜாயின் பண்ணலாமா சார்? அதுக்கு என்ன பவர் ரேஞ்ச் இருக்கணும் அப்படி பாக்குறப்ப அந்த ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து எங்களோட அபிஷியல் சைட் இருக்கு. ஓகேவா? சோ ஸ்டூடண்ட்ஸ் இத கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. www.agnipathbau.cdac.in. சோ இது எங்களோட அபிஷியல் சைட். இதுல வந்து there are some other medical extra condition எது பார்க்க விரும்புறீங்கன்னா அந்த சைட்ல போனா தெரிஞ்சிடும். ஓகேவா? மெடிக்கல் கண்டிஷன் பார்க்கலாம், பிசிக்கல் ஸ்டாண்ட்ஸ் எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க அண்ட் பாடி கேட்டோ சொல்லுவாங்க. அதாவது பச்சை உடம்புல எங்க பச்சை குத்திக்கலாம் சில லிமிடேஷன் இருக்கு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா கையில வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பச்சை குத்திக்கலாம். இட்ஸ் அலௌட் இன் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். ஓகேவா? பிளஸ் இந்த இடத்துல வந்து பச்சை குத்திக்கலாம். இட்ஸ் அலௌட் இன் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். இத தவிர இந்த ரெண்டு பார்ட்ஸ் தவிர வேற எங்கேயுமே பச்சை குத்தினா அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ இந்த சில கண்டிஷன்ஸ்ல எங்களோட அபிஷியல் சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் சோ நான் ஆல்ரெடி கவர் பண்ண மாதிரி there is no right for Agniveer Vayu. Next. ஓகே, லீவ் எப்படி சார் கொடுப்பாங்க? நாங்க மிலிட்டரியில ஒர்க் பண்ண கூப்பிடுறீங்க 4 வருஷத்துக்காக எத்தனை லீவ் தருவாங்க வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 30 days annual leave will be given to you in a year. 30 நாள் annual leave தருவாங்க. அது வந்து நீங்க உங்க விருப்பப்படி எடுத்துக்கலாம். ரெடிக்கு 30 நாள் எடுத்துக்கலாம், 15 நாள் எடுத்துக்கலாம். சோ உங்க விருப்பப்படி நீங்க எடுத்துக்கலாம் in a year. And some other sick leave will be given to you according to your injury. Suppose you working place work பண்றப்போ உங்களுக்கு ஏதாவது minor injury ஆச்சு இல்ல ஏதாவது ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட மெடிக்கல் கமிட்மென்ட் அத்தாரிட்டி இருக்காங்க. அவங்க உங்க இன்ஜுரி அசஸ் பண்ணி உங்களுக்கு சம் லீவ் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். சோ அதே சொன்ன மாதிரி they you will be also eligible for canteen facility, military canteen facility and military hospital facility. ஓகேவா? சோ இங்க யார் யாரெல்லாம் military canteen போயிருக்கு? anybody military canteen யாரா போயிருக்கீங்களா? CSC canteen இல்ல. யாரோட அப்பா டிஃபென்ஸ் இல்லையா? ஏர் ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி. ஓகே, இப்போ நீங்க போனது கேட்டீங்க போறீங்களா? சொல்லுங்க அப்ப. சரி, எதுக்கு கேண்டீன் போலாம் சொல்லுங்க. எதுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்காக. அது வெளியே வாங்கிட்டு வரலாமே, அங்கேயே போய் வாங்கணும். அவங்க கார்டு கொடுக்குறாங்க, ரைட்டு. அங்க என்ன பொருள் இருக்கு? எல்லா பொருளும் இருக்குல்ல, வெளியே எல்லா பொருளும் இருக்கு, அங்கேயே போய் வாங்கணும் எல்லாரும். இதோட கேட்டீங்களா வீட்டுல? ஓகே, நான் சொல்றேன். எல்லாரும் ஏன் கேண்டீன்ல போய் பொருள் வாங்குறாங்கன்னா அங்க வந்து கம்மியான விலையில கிடைக்கும் பொருள். ஓகேவா? லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப வெளிய வந்து ஒரு சோப் வந்து கிட்ட 80 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னேன். அதே கேண்டீன்ல வந்து கிட்ட 55 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஓகே, இட்ஸ் பெனிஃபிட் ஆர் நாட்? பெனிஃபிட்ல எவ்வளவு கிட்ட 25 ரூபாய் மிச்சம்ல. சோ ஒரு சோப்புக்கு எவ்வளவு மிச்சம்னா நிறைய பொருள் இருக்கு, grocery ஐட்டம். ஓகேவா? சோ இத மட்டும் இல்லாம grocery ஐட்டம் இல்லாம in terms of domestic needs, அதாவது வீட்டுக்கு தேவையான கிச்சன் பொருள் கூட வாங்கிக்கலாம். பெரிய பெரிய பொருள் டிவி, மிக்ஸி, கிரைண்டர் இதுவும் கம்மியான விலைக்கு வாங்கிக்கலாம். ஓகே, சோ ஆல்மோஸ்ட் பெனிஃபிட்டட் ஃபார் டிஃபென்ஸ் பர்சனல் மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப அது ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு வாயிலா ஜாயின் பண்ணணும் as Indian Air Force. ஓகே, சோ இது
இந்த ஃபெசிலிட்டி இல்லாம நீங்க பைக் முதல்ல வாங்கிக்கலாம், பைக் கார் முதல்ல கேண்டீன் கூட வாங்கிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் வேற என்ன பெனிஃபிட்ஸ்